Good evening. Am I audible? Yes, sir. Yes, sir. Okay, last class la enga stop பண்ணோம்? Where we stopped in last class? Problem பார்த்துட்டோம் sir. Okay. Now we'll move to the next topic. Gate IES question la solve பண்ணீங்களா? Shear strength la. Have we solved every question? Okay. Fine. So I'll continue. So Skempton pore pressure க்கு points எழுதணும்னு சொன்னீங்களா? Right? Yes, sir. So Skempton pore pressure எழுதிட்டு we can move to the next proceed accordingly. Okay. So I'll post for Skempton pore water pressure theory. Right, I'll share the post the PDF you can copy. I'll share it now. Can you see the points? Please respond. Points seridappa. Students, please respond. Visible sir. கொஞ்சம் blur-ஆ தெரியுது. Please take and make it faster. Completed this page. Complete பண்ணிட்டீங்களா? Not yet, sir. Yeah, make it faster. Completed. முடிச்சிட்டீங்களா? Sir, on the pink color என்ன sir இருக்கு? For fully saturated soil அதுக்கு என்ன sir இருக்கு? Link with only water sir. Yeah. Link with only water. Pascal's law. இதுக்கு Pascal's lawக்கு link with only with water. Okay. So please make it faster. Completed this part. முடிச்சிட்டீங்களாமா? Next போலாமா? Yes, ma'am. Yes, sir. Finished sir. Next page, sir. Sir, கொஞ்சம் கீழே sir. Okay, sir. Sir, scroll down, sir. Sir, scroll down, sir. See, இதோட முடிஞ்சதுப்பா. That's it. Everyone copied. Sir, அது கீழே இருக்கிற first point அவ்வளவுதானே sir? ஒண்ணும் இல்ல. A கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, B கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன? A கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன? டெல்டா P க்கு என்ன? டெல்டா U3 is equal to B into delta sigma 3. A க்கு என்ன வரும்? டெல்டா U1 is equal to AB. இது வரைக்கும் எல்லாம் எழுதிட்டீங்களா? இந்த ஃபைனல் இந்த ஈக்குவேஷன் வரைக்கும் எல்லாம் எழுதிட்டீங்களா? Yes, sir. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா right here. See, after that, so delta, we know that delta U3 is equal to what? B into delta sigma 3, correct? சொல்லுங்கப்பா. B into delta sigma 3. So இதை வச்சு என்ன பண்ணிடலாம்? B கண்டுபிடிச்சிடலாம். To find B. So அதே மாதிரி delta U1 is equal to AB into delta sigma 1 minus delta sigma 3. So இதை வச்சு என்ன பண்ணலாம்? To find A. So இதுதான் கொடுத்திருக்காங்க. So that's it. So that அவ்வளவுதான். Please take down this. It's completed. முடிச்சிட்டீங்களா? Is it done? Yes, sir. Okay. Fine. So now we'll move to the next concept. Please try to solve every gate question and IES question. சரியா? So shear strength இருக்கக்கூடிய எல்லா gate and ESE question full solve பண்ணுங்க. Okay. Now we shall move to the next concept, next topic. So என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? இது ஸ்டார்ட் பண்ணவா? At pressure ஸ்டார்ட் பண்ணவா? Shall I start at pressure? So slope இருக்குல்ல sir? Slope ல முடிச்சிட்டோமா? Stability of slope இருக்கு. என்ன ஸ்டார்ட் பண்றோம்? ரெண்டு இருக்கு. Stability of slope சின்னதானே sir? அது முடிச்சிட்டு எர்த் pressure போலாம்ல sir? Stability of slope அது கம்பேர் டு எர்த் pressure பண்றப்போ கொஞ்சம் ஸ்மால் டாபிக் தானே sir? அதை முடிச்சிட்டு போலாமா? ஆமா, அது சின்னது. Okay, then we'll start stability of slopes. Okay.
So we'll discuss stability of slope. சரியா? ஸோ இதுல வந்து என்ன படிப்போம் அப்படின்னா, இப்போ வந்து சாயில் வந்து எந்த இடத்துலலாம் ஸ்லோப்டா இருக்கோ அது வந்து ஸ்டேபிளா இருக்கணும். சரியா? ஸோ சாயில் வந்து எங்கெல்லாம் ஸ்லோப்பா இருக்கும் யோசிங்க. எந்த இடத்துலலாம் சாயில் ஸ்லோப்பா இருக்கு, எந்த இடத்துல சாயில் ஃபெயில் ஆகுது ப்ராக்டிக்கலா? ரியல் லைஃப்ல எங்க வந்து ஸ்லோப்ல சாயில் ஃபெயில் ஆகி கேள்விப்பட்டிருக்கீங்க? சொல்லுங்க பாப்போம். வேர்? சொல்லுங்கப்பா. ஹில்லி ரீஜன். ஆமா. ஹில்லி ஜோன்ல இருக்க இங்க ரோட் போகுது அப்படின்னா என்ன ஆகும்? திடீர்னு இந்த ஸ்லோப்ல இருக்க இந்த லேண்ட்ஸ்லைட். மண் வந்து என்ன ஆயிடும்? சரிஞ்சிடும். சரிஞ்சு என்ன ஆகும்? இந்த ரோட பிளாக் பண்ணும். அப்படின்னா தட் வில் காஸ் டேமேஜ். கரெக்டா? ஸோ ஹில்லி ஜோன் இல்ல, எந்த இடத்துல வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபவுண்டேஷன் போடுறீங்க, நீங்க பாட்டுக்கு கட் பண்ணிட்டே போறீங்க. ஸோ வெர்டிகலா கட் பண்ணிட்டே போறீங்க. ஸோ எந்த ஒரு ஷீட் பைலும் ரேட்டு நீங்க அவ்வளவு கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? அந்த சாயில் என்ன ஆகும்? கொலாப்ஸ் ஆகும். ஸோ இதே மாதிரிதான் எனிதிங் அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ் கட்டுறப்ப, நெக்ஸ்ட் வந்து ஒரு டனல் இல்ல எனிதிங் கன்ஸ்ட்ரக்டிங் எ டனல் ஆர் எ சப்வே. ஸோ அப்பயே என்ன பண்ணணும்? சாயிலுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். கரெக்டா? கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்? தட் வில் ஃபெயில். ஸோ இதை பத்தி படிக்கிறதா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப். ஒரு சாயில் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, ஸ்டேபிளா இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியணும் ஒரு இன்ஜினியரா. சரியா? ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப். சரியா? ஸோ இப்போ ஸ்லோப் ஃபெயிலியர் என்னென்ன ஃபோர்ஸ்னால நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபோர்ஸ். சரியா? ஜென்ரலா ஸ்லோப் ஃபெயிலியர் மே அக்கர் டியூ டு 3 ஃபோர்ஸஸ். ஸோ என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஆப்வியஸா கிராவிடேஷன்னால தான் நடக்குது. சொல்லுங்க, கிராவிட்டினால தானே இப்ப நடக்குது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சீபேஜ் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ஒன்ஸ் அகேன் பி ஆன்லைன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஸ்டேபிளா இருக்காது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், சீபேஜ் ஃபோர்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து எர்த்குவேக். நெக்ஸ்ட் வந்து எர்த்குவேக். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா சாயில் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். சீபேஜ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னப்பா சொல்லுங்க பார்ப்போம். சீபேஜ் ஃபோர்ஸ்னு எதை நான் சொல்றேன்? எனிஒன்? சீபேஜ் ஃபோர்ஸ்னா எதை மென்ஷன் பண்றேன்? போர் வாட்டர் பிரஷர். வெரி குட், எக்ஸாக்ட்லி யூ ஆர் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சாயில் இருக்கு, சாயிலுக்குள்ள வந்து வாட்டர் வந்து இது மாதிரி சீபேஜ் ஆகி போகுதுன்னு வைங்களேன். அந்த சர்ஃபேஸ்க்கு பேரலா வாட்டர் வந்து என்ன ஆகுது? போர் வாட்டர் ப்ரெஷர்னு இல்லை, தண்ணி. சரியா? போர் வாட்டர் ப்ரெஷர் ஆர் வாட்டர்? போர் வாட்டர் ப்ரெஷர் ஒன்லி, பட் வாட்டர். ஓகே, மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அண்டர் தி சாயில். ஸோ இந்த மாதிரி சீபேஜ் ஆகி சாயில் சர்ஃபேஸ்க்கு பேரலா போகுது அப்படின்னா இதுதான் என்ன? சீபேஜ் ஃபோர்ஸ். ஸோ இந்த சீபேஜ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? இந்த சாயில வந்து ஃபெயில் ஆக ஒரு ரீசன் வந்து சீபேஜ் ஃபோர்ஸ். ஓகே, இஸ் இட் கிளியர்? ரெஸ்பாண்ட். எஸ் சார். ஸோ இது மூணு ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணணும்னா ஜென்ரலா வந்து ஸ்லோப் ஃபெயிலியர் வந்து காஸ் பண்ணும். ஓகே, திஸ் மே காஸ் தி ஸ்லோப் ஃபெயிலியர். ஓகே. ஸோ இப்போ அடுத்து ஸ்லோப் எப்படி சார் கிளாசிஃபை பண்ணலாம்? 2 டைப்பா கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இன்ஃபைனைட் ஸ்லோப், ஒன் இஸ் இன்ஃபைனைட் ஸ்லோப், another one is finite slope. Infinite slope, another one is finite slope. ஏதாவது வீடியோ இருக்கா நான் பார்க்குறேன், ஒரு செகண்ட் கொடுங்க. வீடியோ இருந்துச்சுன்னா அப்படியே ப்ளே பண்ணி காட்டுறேன். இன்ஃபினைட் ஸ்லோப், ஃபைனைட் ஸ்லோப்க்கு ஐ வில் செக். ஓகே, so that you may have better understanding. Okay, so please give me a second. Okay, listen here, there is no video. சரியா? ஸோ எந்த ஒரு வீடியோவும் இல்லை. ஸோ நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்றும் இல்லை, இன்ஃபினைட் ஸ்லோப்னா இப்போ சாயில் இது மாதிரி இருக்கு, ரொம்ப தூரத்துக்கு கட் ஆகுது அப்படின்னா, சரியா, அப்படியே ஒரு ரேஞ்ச் ஃபுல்லா கட் ஆகுது, பிளேன் ஃபுல்லா கட் ஆகுது. சரியா? ஸோ ஃபார் செமி இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ் கட் ஆகுது அப்படின்னா ஒரு இன்ஃபினைட் ஸ்லோப், அதுதான் செமி இன்ஃபினைட் ஸ்லோப் ஃபெயிலியர். ஓகே, இன்ஃபினைட் ஸ்லோப் ஃபெயிலியர். ஃபைனைட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும். சரியா? ஸோ லெட் அஸ் சே ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் சம் 50 மீட்டர், சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், இல்ல
ஒரு 70 அல்லது 100 மீட்டருக்கு மட்டும் ஸ்லோப் வந்து கட்டாயி ஃபெயில் ஆகுதுதான் இதுதான் வந்து ஃபைனைட் ஸ்லோப். ஓகே, ஸோ திஸ் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ஃபினிட் அண்ட் வாட் ஃபைனைட் ஸ்லோப். ஓகே, ஸோ இங்க வந்து ஸ்லோப் லென்த் இஸ் லிமிட்டட், length is limited. So இந்த இடத்துல இன்ஃபினிட் ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் a semi infinite mass. அப்படின்னா லென்த் வந்து டிஃபைன்ட் இல்ல, போயிட்டே இருக்கும். சரியா, செமி இன்ஃபினிட் மாஸ். ஸோ இது எங்க பாத்தீங்கன்னா எர்த்தன் டேம்ல நடக்கிற ஃபெயிலியர் வந்து ஃபைனைட் ஸ்லோப்னு சொல்லுவோம். எர்த்தன் டேம். ஸோ அடுத்து வந்து நேச்சர் ஆஃப் ஃபெயிலியர். சரியா, ஸோ எப்படிலாம் இந்த சாயில் ஃபெயில் ஆகலாம்னு நினைக்கிறீங்க? ஸோ இது வந்து இப்ப நம்ம பார்த்தது டைப்ஸ் ஆஃப் ஸ்லோப்பு. சரியா, ஸோ ஸ்லோப்பு ஒன்னு இன்ஃபினிட் ஸ்லோப்பா ஃபெயில் ஆகும், அப்படிலாம் ஃபைனைட் ஸ்லோப்பா ஃபெயில் ஆகும். இப்ப நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் ஸ்லோப் ஃபெயிலியர். ஸோ இந்த ஸ்லோப்லயே எந்த மாதிரிலாம் ஃபெயில் ஆகலாம் சொல்லுங்க, என்ன ஆக்ஷன்ல ஃபெயில் ஆகலாம்? Against overturning, against sliding. ரெண்டு வகையா ஆகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாயில் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். சரியா, அந்த சர்ஃபேஸ் இருக்குன்னா அந்த சர்ஃபேஸ் அப்படியே கட் ஆகி கீழே விடும். சரியா, ஸோ இது பேர் வந்து டிரான்ஸ்லேஷனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவேன். என்னது டிரான்ஸ்லேஷனல் ஃபெயிலியர். சரியா, பேரலா அப்படியே என்ன ஆயிடும்னா அப்படியே அது ஃபுல்லா கட் ஆகி கீழே அப்படியே போயிடும், ஃபெயில் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஃபெயிலியர். ரொட்டேஷனல் ஃபெயிலியர்னா இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி அப்படியே கட்டாயி வெளியில வரும். புரியுதா? அப்படியே நீங்க இந்த இடத்துல காம்பஸ் வச்சுட்டு ஒரு ஆர்க் அடிங்க, பென்சில் வச்சு ஆர்க் அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு ஆர்க் கிடைக்குமா சொல்லுங்கப்பா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்க் அடிச்சிங்க அப்படின்னா அந்த ஆர்க் அப்படியே ஜஸ்ட் இமேஜின் த ஆர்க் ஆஃப் a soil is coming out from the slope. புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஒரு ஆர்க் அப்படியே இந்த சாயில் ஸ்லோப்ல இருந்து வெளியில வந்ததுன்னா இதுதான் வந்து ரொட்டேஷனல் ஃபெயிலியர். புரியுதா? So this makes a difference. ஆமா, வெட்ஜ் மாதிரி. குட். ஸோ பட் சம்திங் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷனலா வெளியில வரும் கட்டாயி. சரியா, ஸோ அப்ப இதுதான் டிரான்ஸ்லேஷனல் ஃபெயிலியருக்கும் ரொட்டேஷனல் ஃபெயிலியருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ டிரான்ஸ்லேஷனல் ஃபெயிலியர்ல ஃபெயிலியர் எப்படி நடக்கும்னா I'll write here. So in translational failure occurs along a long surface parallel to the slope at some depth. Next pathina rotational failure occurs by rotation along a slip surface. Please take down this introduction part. எழுதிக்கிறீங்களா? Yes, sir. Make it faster. Is it done? Copy பண்ணீங்களா? Yes, sir. Yes, sir. Next, sir. Copy, sir. See, landslide தான்மா, அது இன்ஃபினிட்டா அப்படின்றது அந்த லென்த்தை வச்சு இருக்கு. சரியா, எவ்வளவு தூரத்துக்கு அது கட் ஆகுது அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஒரு ரொம்ப ப்ரீடிஃபைன்டா லென்த் இல்லாம ரொம்ப ஜோன் நிறைய இடம் லென்த்துக்கு வந்து கட் ஆகுது அப்படின்னா அது இன்ஃபினிட். இல்ல ஒரு ஃபைனைட்டா சின்ன இடம் மட்டும் கட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஃபைனைட். ரெண்டுமே ஆப்வியஸா லேண்ட்ஸ்லைடு தான். பட் எப்படி இன்ஃபினைட் ஃபைனைட்னு சொல்றதுன்னா அந்த கட் ஆகுற அந்த லென்த்தை வச்சு எவ்வளவு ஜோனுக்கு வந்து கட் ஆகுது. சோ அதை வச்சுதான் நம்ம இன்ஃபினைட் ஃபைனைட்னு சொல்லுவோம். சரி, லைக் மவுண்டன் சொல்லலாம்ல சார்? அது ஆமா, இன்ஃபினைட் வந்து ஆமா. சோ அந்த இடத்துலயுமே இன்ஃபினைட்டா நடக்கணும். சரியா, லைக் ஸ்விம்மர் ரோட் போகும்போது ஸ்லோப்னா அது ஃபைனைட் சொல்லலாம் சார். நம்மளால மெஷரபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்குல்ல. கரெக்ட். மெஷரபிள் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா அது ஃபைனைட், இல்ல அப்படின்னா அது இன்ஃபினிட். ஓகே, சோ அதை வச்சு தான் நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். ஃபைன். சோ நெக்ஸ்ட் போலாம். we'll move to the next concept. இது எழுதிட்டீங்களா எல்லாம்? ரிட்டன் சார் எதை பேஸ் பண்ணி டிரான்ஸ்லேஷனல் ரொட்டேஷனல்னு கிளாஸிஃபை பண்றாங்க சார்? அதான் சொன்னேன்மா, டிரான்ஸ்லேஷன்னா அப்படியே அந்த சர்ஃபேஸ் வந்து இப்படி இல்ல சார், நான் எதனால இந்த டைப் ஆஃப் ஃபெயிலியர் காஸ் ஆகுது, காஸ்டிவ் ஃபேக்டர் அந்த மாதிரி. ஃபோர்ஸ் இந்த இடத்துல வந்து இது ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது. இந்த இடத்துல வந்து parallel ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது. காமன் சென்ஸ். ஓகே ஓகே சார். இந்த இடத்துல டெவலப் ஆகிற ஃபோர்ஸ் வந்து இந்த வந்து அப்படியே டிரைவ் பண்ணி கட் பண்ணி வெளியில எடுத்துட்டு போற மாதிரி கிரியேட் ஆகுது. சரியா, சம்திங் லைக் மொமெண்ட். புரியுதா?
மொமெண்ட் Yes, மாதிரி. sir. Yes, sir. So இந்த இடத்துல வந்து இந்த பிளாக்க மட்டும் வெளியில தள்ளுற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது. Okay, sir. சரியா? Okay, sir. ஸோ Yes, sir. அதனால தான் வந்து இந்த மாதிரி கட் ஆகுது. ஓகே Okay, sir. Okay, sir. ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யா ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. சரியா? ஸோ ஃபேக்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட் ஸ்லோப் பார்த்துடலாம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் இன்ஃபினிட் ஸ்லோப். ஓகே, இப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கணும். சரியா? ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் வந்து அதிகமா இருக்கணும். ஸோ அதில் டெவலப் ஆகக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அப்பதான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அதிகமா இருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் கிவன் பை ஷியர் ஸ்ட்ரென்த் பை ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ இதுல வந்து இன்ஃபைனைட் ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேசஸ் இருக்கு. அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ண ஒரு 35 மினிட்ஸ் ஆகும். டெரைவ் பண்ணல, டைரக்டா நான் உங்களுக்கு ஃபார்முலா கொடுக்குறேன், ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோங்க. டெரிவேஷன் தேவை கிடையாது. சரியா? இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். டெரைவ் பண்ணா unnecessary 35 minutes waste. So I am not deriving. I am giving you the formula directly. சரியா? ஃபார்முலா மட்டும் டைரக்டா படிங்க, அதுவே போதும். ஓகே, so see all the formulas now. இது காப்பி பண்ணிட்டீங்களா? டிரான்ஸ்லேஷனல் ரொட்டேஷனல் ஃபெயிலியர். Yes, sir. எரேஸ் பண்ணிரவா? Yes, sir. So first வந்து பாத்தீங்கன்னா infinite slope case 1. Case 1 is infinite slope in cohesionless soil. Cohesionless soil. Okay. So cohesionless soil அப்படின்னா factor of safety is given by tan phi by tan I. சரியா? ஸோ இது எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ட்ரை அண்ட் சப்மர்ஜ்டு சாயில். ட்ரையா இருந்தாலும் சரி அண்ட் சப்மர்ஜ்டா இருந்தாலும் சரி, ரெண்டு கண்டிஷனுக்குமே ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் கிவன் பை. So doubt, sir. சொல்லுங்க சார், இந்த tan பையுக்கும் tan ஐக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? ரொம்ப நாளா டவுட் சார் இது. பையுக்கும் ஐக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? ஐன்றது ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃபிரிக்ஷன். சரியா? பை சார், ஹை ஐ வந்து ஸ்லோப்போட இன்க்ளினேஷன் தான். ஸ்லோப் அப்படின்னா ஸ்லோப் வந்து எந்த ஆங்கிள் இன்க்ளைன்ட் ஆயிருக்கு, புரியுதா? ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் தி ஸ்லோப் ஆஃப் தி சாயில். ஓகே 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 சார். ஸோ ஐன்றது அந்த ஸ்லோப் வந்து எந்த ஆங்கிள் வந்து இன்க்ளைன்ட் ஆயிருக்கோ அதுதான் ஐ. ஓகே, ஸோ ஐ இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்ஃபினிட் ஸ்லோப். பை இஸ் effective angle of internal friction of soil. Okay, so இதுதான் வந்து case 1. Okay, இதுதான் case 1. Fine. So இப்போ next வந்து case 2. case 2 வந்து இதுதான் infinite slope தான். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா seepage parallel to ஸ்லோப். சரியா? ஸ்லீப்பேஜ் பேரலல் டு ஸ்லோப்னா ஸோ எதாவது ஸ்லோப் அப்படின்னா இங்க வந்து தண்ணி வந்து சீப்பாய் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம், பேரலா. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இன்ஃபினிட் ஸ்லோப்புக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் கிவன் பை காமா டேஷ். காமா டேஷ்னா என்ன? சப்மர்ஜ்டு சார். சப்மர்ஜ் பை காமா சாட் இன்டு tan I. வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? So gamma dash indicates gamma submerged condition. This is saturated condition. Okay, so this is the case 2. Okay, so this is for case 2. So gamma dash tan phi by gamma sat into tan I. Okay, so இது எப்ப அப்படின்னா seepage parallel to surface அப்ப gamma sat tan I. So gamma dash tan phi dash divided by gamma sat into tan I. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே என்ன சாயிலுக்கு? ஃபார்
cohesionless soil. கரெக்டா? ஸோ இதுக்கும் C0. ஸோ இங்கேயும் என்ன? C0. Are you getting me point? Respond. Yes, sir. Yes, sir. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா C5 சாயிலுக்கு பார்க்கலாம். ஓகே, இதேதான். ஸோ infinite slope in C5 soil. Yeah. Infinite slope in C5 soil பார்த்தோம்னா, so factor of safety is given by C plus gamma Z C plus gamma Z square I tan phi divided by gamma Z cos I sin I. இதில் ஐன்றது என்னப்பா? What is I? Inclination of Angle of slope. slope. Yeah, I is angle of, இங்க எழுதுறேன், கடைசியா எழுதிடுறேன். Inclination of slope. Yeah, angle of infinite slope. Angle of infinite slope. பையன்றது cos I sin I. பையன்றது effective angle of internal friction of soil. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட் ஸ்லோப்புக்கு. சரியா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே எதுக்குமா? ஃபார் இன்ஃபைனைட். What about Z to Z? ஜெட்ன்றது டெப்த் பா, எவ்வளவு தூரத்துக்கு கட்டா இருக்கு. ஜெட் சாயில் கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளவு ஹைட்டுக்கு, புரியுதா? 5 மீட்டர் 4 மீட்டர் எவ்வளவு தூரம் வரைக்கும் கட்டா இருக்கு, அதான் ஜெட் Depth of soil. டெப்த். ஓகே, காமா ஹெச்சுக்கு பதிலா இவங்க இசட் யூஸ் பண்ணிருக்கான். ஹெச் வரணுங்க ஆக்சுவலா, ஸோ அதுக்கு பதிலா இசட் யூஸ் பண்ணிருக்கான். தட்ஸ் இட். ப்ளீஸ் டேக் டவுன் திஸ், மேக் இட் ஃபாஸ்டர். ஃபைனல்ஸ்ல போலாம். சார் இது எல்லாமே இன்ஃபைனைட்ல cohesionless soil தானே சார்? அதுக்கு தானே சார் இந்த ஃபார்முலா? ஆமாமா, இந்த லாஸ்டா C5 ஃபார்ம் கொடுத்தீங்களா? அதுவுமே தானே சார்? கோஷன்லெஸ்க்கு, இது வந்து கோசிவ் சாயிலுக்கு. ஓகே ஓகே சார். Yes, sir. Yes, sir. கேஸ்1 காப்பி பண்ணிட்டீங்களா? Yes, sir. Next சார் Sir, doubt, sir. சேமிமா சொல்லுங்க. Submerged இல்ல saturated, fully saturated conditionல pi 0 இருக்காதா சார்? இது கோஷன்லெஸ் சாயில் ராஜா, கிளே கிடையாது. Okay, sir. கிளே கிடையாது. That doesn't see what to say. 5 0 இருக்கணும்னு கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாட் நெசசரிலி, பட் கம்மியாகும். சரியா? நம்ம வந்து தியரிட்டிக்கலா 5 வந்து 0 அப்படின்னு சொல்றோம், பட் 5 வந்து 0 ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு மினிமல் வேல்யூ இருக்கும். புரியுது என்ன சொல்றேன்? பட் தியரிட்டிக்கலி we are assuming that is 0, equal to 0. Okay. Okay, sir. Next, sir. Copy, sir. Completed? Yes, sir. Okay. Next போலாம். ஸ்ட்ரக்சர் எல்லாம் அட்டெண்ட் பண்றீங்களா கிளாஸஸ்? ஸ்ட்ரக்சர் லைவ் கிளாஸ் சொல்லுங்கப்பா. Okay. Asking to teach ILD and matrix method. Okay, sir. ரிமைனிங் என்ன இருக்கோ அதை டீச் பண்ணாது. தம்பி பூபதி அட்டெண்ட் சார் பண்றீங்களா? நீங்க எடுத்தீங்கல சார் ILD உங்களுக்கு? ILDல ஏதோ எல்லா டாபிக்ல ஏதோ ஒன்னு விட்டுருந்தேன். ஏதோ ஒன்னு சொன்னேன். Dress மட்டும் ask to him to teach that. Okay, அப்படி இல்லனா நானே மறுபடியும் எடுக்கிறேன். சரியா? ஓகே சார். Dress மட்டும் விட்டுறேன்னு நினைக்கிறேன்ல. Dress பார்க்கல, அதுக்கு அப்புறம் வந்து flexibilityல இன்னும் கொஞ்சம் கம்மி பார்க்கலாம்னு சொல்லுங்க சார். Flexibility. மத்த எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல? ஆல்மோஸ்ட் ஓகே தான் சார். Okay, fine. No issues. Next we'll move to finite slope. Okay. Stability analysis of finite slope. Okay. So இப்ப finite slope அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன் ராஜா.
ஸோ இன்ஃபினைட் ஸ்லோப்ல வந்து எப்போதுமே வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப ரொட்டேஷனல் ஃபெயிலியர் அப்படின்னா ஒரு குவாண்டம் ஆஃப் ஜோன்ல ஸ்டாப் ஆயிடும். கரெக்டா? சொல்லுங்கப்பா. சைக்ளோன் பண்ணலாம்ல சார் ரொட்டேஷன் ஃபெயிலியர். என்னப்பா? வெரி குட். அப்ப ரொட்டேஷனல் சைக்ளோன் ஃபெயிலியர் எல்லாம் எதுல வரும்? ஃபைனைட் ஸ்லோ. ஸோ டிரான்ஸ்லேஷனல் ஃபெயிலியர் எல்லாம் எதுல வரும்? ஃபைனைட்ல வருமா சார்? தெரிஞ்சு டிரான்ஸ்லேஷனல் ஃபெயிலியர் எல்லாம் இன்ஃபினைட் ஸ்லோப்ல வரும். கரெக்டா? சொல்லுங்கப்பா. காமன் சென்ஸ். டிரான்ஸ்லேஷன்லாம் கட் ஆனாதான் ரொம்ப தூரத்தை கட் ஆக முடியும். இந்த மாதிரி ரொட்டேஷனலா கட் ஆச்சுன்னா ஒரு குவாண்டம் ஆஃப் ஜோன்ல நின்றோம். கரெக்டா? கரெக்டாப்பா? பர்டிகுலர் பிளேஸ் மட்டும் அப்படிதானே சார்? ஆமா ஆமா. சோ அப்ப இன்ஃபினைட் ஸ்லோப் எல்லாமே என்ன டைப் ஆஃப் ஃபெயிலியர்? டிரான்ஸ்லேஷனல் ஃபெயிலியர். புரியுதா? அதே மாதிரி ஃபைனைட் ஸ்லோப் எல்லாமே என்ன டைப் ஆஃப் ஃபெயிலியர்? ஃபைனைட் ஸ்லோப் எல்லாமே ரொட்டேஷனல் ஃபெயிலியர். கரெக்டா? அப்ப எல்லாத்தையுமே ரொட்டேஷனல் ஃபெயிலியர் சொல்லலாமா? சொல்லுங்கப்பா. எஸ் சார். ஸோ அந்த பாயிண்ட் நான் இன்க்ளூட் பண்ணல, இப்ப பண்றேன். ஓகே. ஸோ in case of, okay, now we'll come to stability analysis of finite slope. Finite slope. So இப்ப இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ரொட்டேஷனல் ஃபெயிலியர். ஸோ ஒன்னு இங்க கட் ஆகலாம், இல்ல இப்படி கட் ஆகலாம், இல்ல கீழே வரைக்கும் போயிட்டு கட் ஆகலாம். சரியா? ஸோ A, இது B, இது Cன்னு வச்சுக்கலாம். ஸோ இது Hன்னு வச்சுக்கலாம், இது Dன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ அப்ப ஏ வந்து டோ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவேன். டோ ஃபெயிலியர். ஸோ டோ மட்டும் கட் ஆகும். இது வந்து ஃபேஸ் ஃபெயிலியர். ஸோ பி ஜோன் கட் ஆச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபேஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸ் ஃபெயிலியர். ஸோ அடுத்து சி கட் ஆச்சுன்னா இதை வந்து நம்ம பேஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3 பாசிபிள். சரியா? ஸோ ஒன்னு டோ மட்டும் கட் ஆகலாம், இல்ல ஃபேஸ் அப்படியே கட் ஆகலாம், இல்ல பேஸ் அப்படியே கட் ஆகலாம். புரியுதா? அது எவ்வளவு தூரத்துக்கு கட் ஆகுது? டோ மட்டும் கட் ஆச்சுன்னா டோ ஃபெயிலியர், ஃபேஸ் ஃபுல்லா கட் ஆச்சுன்னா ஃபேஸ் ஃபெயிலியர், பேஸ் ஃபுல்லா கட் ஆச்சுன்னா பேஸ் ஃபெயிலியர். சரியா? ஸோ அது எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா டெப்த் ஃபேக்டர் வச்சு டிசைட் பண்ணுவோம். சரியா? லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 1 சொல்லுவாங்க சார். அத வச்சு தான சொல்லுவோம். ஆமா ஆமா. ஸோ we'll decide this based upon the depth factor. Okay. So இப்ப depth factor அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, so depth factor is equal to df, which is equal to h plus d by h. So அப்ப for phase failure, depth factor வந்து obviously less than 1. கரெக்டா? ஏன்னா ஏன் less than 1? ஏன்னா இதுதான் h. ஸோ h விட கம்மியான ஹைட்டுக்கு தானே கட் ஆயிருக்கு. சொல்லுங்கப்பா. எஸ் சார். ஸோ அப்ப it will be less than 1. So this is for phase failure. For phase failure. Yeah. So next வந்து பாத்தீங்கன்னா for toe failure, மாத்தி எழுதிட்டேன். எதை மாத்தி எழுதிட்டேன்னா பேஸ் ஃபெயிலியர் கிரேட்டர் தென் 1, டோ ஃபெயிலியர் லெஸ் தென் 1. இதுதான் toe. No, so sorry. Again, I'm writing the same mistake, doing the same mistake. Sorry. So this is face. B தான் என்ன? இதுதானப்பா toe. சொல்லுங்கப்பா. இதுதானே toe. சார் ஹெச்க்கு ஈக்குவலா இருக்கறதானே சார் டோன் சொல்லுவோம். சேமா இருக்குது. Yeah, correct only. ஹெச்க்கு ஈக்குவலா இருக்கறதா toe. So அப்ப B தான் toe failure. சரியா? மாத்தி எழுதிட்டேன். நோட் பண்ணல. So this is toe failure. மேல நடக்கிறது ஃபேஸ் ஃபெயிலியர். ஸோ அப்போ ஃபேஸ் ஃபெயிலியருக்கு டெப்த் ஃபேக்டர் வந்து less than 1. டோ ஃபெயிலியருக்கு டெப்த் ஃபேக்டர் என்னவா இருக்கும்? சொல்லுங்க பார்ப்போம். காமன் சென்ஸ். ஃபார் டோ ஃபெயிலியர். டோ ஃபெயிலியர்னா கரெக்டா இங்க கட் ஆகுது. அப்ப D யோட வேல்யூ 0 ஆயிடும். ஈக்குவல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா what is the value of depth factor? ஈக்குவல் டு 1.
So depth factor is equal to 1. So for toe failure, depth factor equal to 1. 1. So அடுத்து வந்து பாத்தீங்கன்னா for base failure சொல்லுங்க depth factor வந்து greater 1. greater than 1. சரியா? ஏன்னா h plus d வந்துரும். h plus d by h. So அந்த கேஸ்ல it will be obviously greater than 1. சரியா? So இதுதான் வந்து finite slope analysis. Okay. So please take down. சீக்கிரம் எழுதிக்கோங்க. Copy, sir. Is it done? Is it completed? Everyone respond? Yes, sir. Finished, sir. Yes, sir. Okay, see, yes, now we will move to the next concept. அவ்வளவுதானே சார் ஸ்லோப்? Finite slopeல 4 மெத்தட் இருக்கு, 5 மெத்தட் இருக்கு. ஓகே. 5 மெத்தட் படிப்போம். சரியா? ஓகே சார். So, okay. Listen here. So let us solve one question on infinite slope. Okay. It was asked in GATE. Very good question. Ground water table எங்க இருக்குன்னு சொல்றாங்க? Very important. Ground water table is coinciding with the At what? the ground surface, sir. So ground surface இருக்கும் coincide ஆயிருக்கு. இதோட height வந்து 5 meter. Okay. So gamma sat வந்து 21 kilonewton per meter cube. Okay, so நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா value of effective angle of internal friction. So இது எந்த கேஸ்ல வரும்பா infinite slopeல சொல்லுங்க பாப்போம். எந்த கேஸ்ன்னு சொல்லுங்க. அது கண்டுபிடிச்சீங்கன்னா சம் முடிஞ்சுச்சு. என்ன கேஸ்ல வரும்? Surface. என்னமா? Cohesive. Sir. Which one? Second one. Very good. How you are saying second one? Sir, submerged condition, saturated condition na And one or coincide ஆகுதுதானே sir? Yeah. Very good. So pour water pressure இருக்கு. அப்ப இந்த இடத்துல தண்ணி வந்து சீப் ஆகி போகும். கரெக்டா? Yes, sir. So அப்ப இது என்ன? seepage parallel to the surface. C வேல்யூ கொடுத்திருக்கானா? கிடையாது. அது மட்டும் இல்லாம sand கொடுத்திருக்கான். அப்ப this is case 2. கரெக்டா? Yes, sir. So internal friction of sand. Correcta? So what is factor of safety? Factor of safety is gamma dash into tan phi by gamma sat into tan I. Correcta? Okay. So tan phi தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Factor of safety எதுவுமே கொடுக்கலாம். Take it as what? Always take it as 1. Okay. So gamma dash value என்ன? 21 minus 9.81 into tan phi by gamma set வந்து 21 into tan I ஓட value என்ன? 20 degree. Tan 20 degree. So from this, find the value of phi. That's it. So 34 degree 20 minutes. 30? 34 degree 20 minutes. Yeah. 34 degree 20 minutes. That's it. So please take down this. It's a very good question. சார் அந்த 4 மெத்தட் இப்படி ப்ராப்ளம் அடிக்கிறதா பார்ப்போமா அப்படி சார் அது? 4 மெத்தட்ல 5 மெத்தட் இருக்கு. 5 மெத்தட்ல வந்து ப்ராப்ளம் இல்ல. லாஸ்ட் மெத்தட்ல ப்ராப்ளம் வரும். ஒரு மெத்தட் மட்டும் ப்ராப்ளம் வரும்பா. ஓகே. மொத்த 5 தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. சோ பட் வராது. क्वेश्चन கொஞ்சம் ஷோ பண்ணுங்க சார். என்ன क्वेश्चनா? क्वेश्चन டிஸ்ப்ளே. So next page sir. Completed sir. Done. முடிச்சிங்களா அப்பலாம்? Yes, sir. Okay. So I'll stop here. So நாளைக்கு வந்து அந்த method of finite slope பார்க்கலாம். Okay, that will take around 1.5 hours. So நாளைக்கு டைமிங் நான் சொல்றேன். Okay, you know the timing. So tomorrow I'll complete this and I'll try to start what? Next வந்து இது போயிடலாம். Foundation, sir. Yeah, foundationல can start active earth pressure, passive earth pressure. சரியா? சார். சொல்லுங்க. சார் சிஎஸ் ஸ்ட்ரென்த்ல சிபிஆர் எடுக்கலையா சார்? சிபிஆர் வந்து இதுல வரும் ராஜா, ஹைவேல.
இல்ல எதுலயும் கொடுத்துருக்காங்களா சார் சிலபஸ்ல? கிடையாது ராஜா, ஹைவேல வரும், டிரான்ஸ்போர்டேஷன்ல வரும், சாயில்ல வரும். டிஆர்பி சிலபஸ்ல இருக்கு சார், அதான் சார் கேட்டேன். இருக்கும். சிபிஆர்ன்றது எங்க படிப்போம்னா சாயில்ல படிப்போம். சாரி, இதுல படிப்போம், டிரான்ஸ்போர்டேஷன்ல படிப்போம். கலிபோர்னியா பேரிங் ரேஷியோ அந்த தானே சொல்றாரு அவரு. அதுதான் கலிபோர்னியா பியரிங் ரேஷியோ டெஸ்ட் வந்து இதுல வரும், ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் டாபிக்ல வரும், டெஸ்ட் ஆன் ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் அதுல வரும். எடுக்கலையா அது? இல்ல சார், அது எடுத்தாங்க எடுக்கல. சார். சரி, ஓகே, நான் எடுக்கிறேன். ஐ டீச். ஓகே ஓகே, தேங்க் யூ. எஸ்பிசி ஃபவுண்டட் Thank you, பண்றது sir. இருக்கா சார்? என்னம்மா? எஸ்பிசி சார். தேங்க்யூ சார். ஆமா, அடுத்து பியரிங் கெப்பாசிட்டி அது ஃபவுண்டேஷன் வருமான்னு கேக்குறேன் சார். ஃபவுண்டேஷன்ல தான் வரும். அது பியரிங் கெப்பாசிட்டி, பெட் ப்ரெஷரு, அப்புறம் வேற என்ன இருக்கு, பைல் ஃபவுண்டேஷனு, ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப், ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், அவ்வளவுதான். அதெல்லாம் முடிஞ்சது. சரி, சைட் இன்வெஸ்டிகேஷன் ஒரு டாபிக் வருமா, அது எடுப்பீங்களா சார்? என்னம்மா? சைட் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் வருமா, அது சார்? ஃபைல் இன்வெஸ்டிகேஷனா? ரைட் சைட் சைட் இன்வெஸ்டிகேஷன், சைட். அதுதான் சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன். ஓகே சார். சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன் தான். ஓகே சார். Okay, tomorrow I'll let you know the timing, okay? So I'll leave for today. Thank you. தேங்க்யூ சார். Thank you.